கேட்டாராம் ஒருத்தன், ஒரு சித்தம் கேட்கறான் இன்னொரு சித்தனை பார்த்து, ஏங்க பகவான் கல்யாணத்துல இப்படி போய் நீர் விரட்டுறீரே, என்ன நியாயம்? பின்ன கல்யாணம்னா அங்க என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒரு பயிலாவது தெரிஞ்சுட்டு இருக்கானா? வாத்தியார் மந்திரம் போட்டு இருக்கான், கொட்டு மாடம் கொட்டு இருக்கான், அதாவது கையில இடது கையாத்துங்கிறது வலது கையாத்துங்கிறது, கல்யாணம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காளே அது என்ன ஏது அமர ஆற உட்கார்ந்து பார்க்க வேணாம்? இல்ல சத்தம் போடுறதுகள் பகவான் கல்யாணம் அது கூடாதுன்னு அந்த ஏற்பாடு. வாய் ஹாலுக்குள்ள பாத்தீராங்கண்ணா யாராவது வாயை திறந்து பேசுறாளா? எவ்வளவு சமத்த உட்காந்துருக்கா. அதுல ஒரு ரகசியம் இருக்குன்னு. அவள்லாம் ஏன் சத்தம் போடாத உட்காந்துருக்கா தெரியுமோ? எல்லா கதவையும் உள்ளேயும் தாப்பால் போட்டிருக்கு, வெளியிலையும் தாப்பால் போட்டிருக்கு. என்ன ஆகுமோ? அப்படியும் இருக்கலாம். நான் எதுக்கும் கல்யாணம் முடியல அமைதியா இருந்து பார்த்துட்டு அவ என்ன காரணத்தினாலும் அமைதியா இருக்கா. சொன்னார், நேக்கு தெரியும், நேக்கு தெரிஞ்சு கொடுத்தோன்னே என்ன பாவம் வாழ்க்கையில் அமைதியே இல்லாம வாழற ஜனங்கள். இந்த இடத்துல அமைதி இருந்தாலாவது இந்த அமைதி நமக்கு எப்பவும் கிடைக்கும் பக்தியினால அமைதியா இருக்காருன்னா அதுதான் உண்மையான. அவளும் கையை தட்டி சொல்லிட்டாளாம். அதாவது அமைதி வேணுங்கிறவன் மட்டும் கை தட்டினான். நீங்க உள்ள போங்க, வரவாள நாங்க பாத்துக்கிறோம். ஜெயதேவ சுவாமிகள் வந்தார், ஒரு சித்தருண்ட குழந்தைகளா கல்யாணத்துக்கு முக்கிய பெரிய மனுஷெல்லாம் வரலையே, கவலைப்படாதீங்கோ நான் பாத்துக்கிறேன். தூர ஒரு ஸ்டுடி பேக்கர் அந்த காலத்துல, அப்பெல்லாம் வெள்ளைக்கும் கருப்புக்கும் ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. இப்பதான் கண்ணாபின்னார் கலர் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்டுடி பேக்கர் என்ன பண்ணா முன்னாடி இன்ஜின் பின்னாடி இன்ஜினா முன்னாடி இன்ஜினா தெரியுது, ரெண்டும் ஒண்ணு போல இருக்கும். அவ்வளவு நீளம் கப்பல் மாதிரி வெள்ளவெளியோடு ஒரு கப்பல். ஆறான இந்திரவன்னியமௌதத நிர்தி பாசி மிருத்யக்ஷரீஷானஹ சகபகனைஹ ஸ்வரமணி யுக்த நியுக்தமய பூபாரசுர ராஜசங்கதவ கர்த்துதர பிராப்தயோ ராசமாதவயோர் விவாக சமயே குர்வந்து தே மங்களோ. இந்திர வெள்ளை யானை ஐராவதம் ஸ்டுடி பேக்கர் மாதிரி நீளமா உயரமா பெருசா இருந்தது. பெரிய மனுஷன் என்ன பண்ணுவான், 15 ரூபாய் லிட்டர் வித்தா கூட பெரிய வண்டியை வைக்க மாட்டான். அவசரமா உள்ள போறதுக்கு ஒரு மாருதி ஒண்ணு வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் குறைச்ச செலவுல எங்க ஒண்ணாலும் மாருதியாலதான் முடியும். ஸ்டுடி பேக்கருக்கு கொட்டானே காணாது. 20 லிட்டர் கொட்டினா இந்த கொழா மட்டும் பிடிச்சுக்கும் ஈரம். இருந்தாலும் வச்சுட்டு இருப்போம். எதுக்குன்னா பெரியாத்து கல்யாணம் வந்ததுன்னா அதுல போனாதான் கௌரவம். இவன் போறவன் இந்த பெரிய மனுஷன் ஒரு ஓரமா கார் பார்க்குன்னு போட்டிருக்கோம், அந்த இடத்துல வண்டி எடுத்துட்டு நடந்து போகக்கூடாதோ. இவன் பெரிய கார்ல வந்திருக்கான்னு அந்த பெரிய மனுஷன் தெரிஞ்சுக்க வேணாமா? பந்தல் வரையில் போகும் கார், இறங்க மாட்டான். அந்த உடமஸ்தன் வந்து வரணும் வரணும் நடி பாத்தியா காரை பாத்தியா இவ்வளவு பெருசு பேரு வாங்க. காரை பார்த்துட்டு எதை வாங்கணும்னு சொன்னான்னு தெரியாது. அதாவது பெரிய மனுஷன் பார்க்கிற அளவுக்கு இவன் கார் எடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி இந்திரன் சும்மா இறங்கிடுவனும். சாதாரண நேற்று இந்திரன்றவன் என்னமோ பண்றான், இவன் இந்திரனே. ரெண்டு சம்மதிகளை போன வாங்க வாங்க கை கூப்பினா கூப்பின எதுதான் நிறுத்தி வச்சிருக்கேன் வாசல்ல, அங்க உட்கார் இந்திரன். கையை கூப்பின வரணும் 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 கூப்பிட்டா. இந்த டிரைவர் என்ன பண்ணா, ரொம்ப அவசரம் அவனுக்கு, தேவலோகத்துக்கு தான் வரணும். பொட்டுன்னு வண்டியை நிறுத்திட்டு போட்டோம். வண்டி யார் எடுக்கிறது? ஐராவதம் பகவான் கல்யாணம், வாழை பக்கம் வாழை மரம் 10-15 ஒரு பக்கத்துக்கு கட்டிருக்கா. வாழைக்காயும் வாழை மரத்தையும் வாழை தொண்டையும் கரும்பு வேற கட்டிருக்கான். அது மெல்ல என்ன பண்ணிட்டு அப்படி கையை போட்டு உங்க வண்டியை கொண்டு ஓரமா நிறுத்தவனா. அப்புறம் இந்திரனே எக்ஸ்கியூஸ் மீ தானே வண்டியை ஓட்டுன்னு போய் பின்பக்கமா போனா அங்க கேன்டீன் மடமடா திருப்பினா எஸ்எஸ் ஐயங்கார் ரோடு ஓரமா கொண்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கதான் நிறைய பள்ளம் இருக்கு. அதனால எந்த வண்டி நகராது. மொத்தமா கொண்டு அங்க நிறுத்தி விட்டான். வக்கீல் எல்லாம் நிறைய இருக்காளா, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட கோர்ட்டுக்கு போலாம். வண்டியை கொண்டு அங்க நிறுத்திட்டு போட்டான்.
சரி, அடுத்தது பாருங்க, ஒரு சவர்லே வந்தது. அந்த காலத்துல சவர்ல எல்லாம் கருப்பா இருக்கும். யாரா வந்திருக்காங்க? கல்யாணத்துக்கு யாரு வந்தான்? யமன் வந்தான். கல்யாணத்துக்கு போய் யமன் வரலாமா? வாசல்ல நின்று இருந்தா கணபதி, ஓய் எலே உன்னை எவன்டா வர சொன்னா இங்க? மன்னிக்கணும் விக்னேஸ்வரா, நேக்கு பத்திரிக்கை வந்தது. நேக்கும் பத்திரிக்கை வந்திருக்குன்னு. நோக்கு பத்திரிக்கை வந்ததுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த இடத்துல கல்யாணம் அந்த திசையே திரும்பப்படாதுங்கிறதுக்காக உனக்கு பத்திரிக்கை. ஆறா வர சொன்னா? ஓய் விக்னேஸ்வரே, ஏங்கனும் கழுத்து இருக்கிறீர். இந்த லோகத்துல எத்தனையோ பேர் கல்யாணம் பண்றான், ஒரு பெயராவது நேக்கு பத்திரிக்கை அனுப்புறாரு. பகவான் கல்யாணத்துல மட்டும்தான் எனக்கு பத்திரிக்கை வந்திருக்கு. ஏன் தடுக்கிறீர்? ஆமா, லோகத்துல உள்ளவன் உமக்கு ஏன் பத்திரிக்கை அனுப்ப மாட்டான் தெரியுமா? தெரியுமே. என்ன பிள்ளையார் சம்பந்தி ஒத்தொத்தனும் என்ன மாதிரி இருக்கான். ஆனா தனியா எவனுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அனுப்புறதில்லை. இங்க பாரு, நான் மெனக்கட்டு ஆசைப்பட்டு என் ஜென்மாவில கல்யாணம்னு ஒண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. பகவத் கல்யாணம் ஒன்னதான் பார்க்கணும். ஆரெல்லாம் இங்க வந்திருக்கான்னு அப்படி பார்ப்பேன். என்கிட்ட பிரம்மதேவன் ஸ்பெஷல் கண்ணாடி கொடுத்திருக்கான், கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கான். அப்படி தட்டி விட்டா முதல் ரோல எத்தனை, யாரெல்லாம், என்ன பேரு, என்ன நட்சத்திரம், இவனுக்கு என்ன திதி போட்டிருக்கு. ரெண்டாவது ரோல உள்ளவன் பேர் என்ன, பிறந்த நட்சத்திரம் என்ன, என்ன திதி போட்டிருக்கு பார்த்துருவேன். இத்தனை பேருடைய திதியும் பாட்டு நோட் பண்ணிடுவேன், அட்ரஸ் நோட் பண்ணிடுவேன். என்ன திதின்னு பிரம்மா போட்டிருக்காரோ அந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுடுவேன். அவளுக்கு நீண்ட ஆயுசு. இந்த ராதா கல்யாணத்துக்கு வந்தவா உள்ள உட்கார்ந்தாலும் வெளியில உட்கார்ந்தாலும் இத்தனை வார்த்தைகள் பேசாதவாளா பார்த்துப்பேன். கேட் வால்ஸ் எல்லாம் உடைக்காதவன் யாருன்னு பார்ப்பேன். கதவை யாரு திறக்காம இருக்கான்னு பார்ப்பேன். குழாய கண்ணாபின்னு பயன்படுத்தாதவன் யாருன்னு பார்ப்பேன். பாத்ரூமுக்கு போனா ஒழுங்கா தண்ணி ஊத்துறானான்னு பார்ப்பேன். புகழைய துப்பினா அலம்பி விடுறானான்னு பார்ப்பேன். வெத்தலை சீவலை போட்டு சுண்ணாம்பு செவுத்துல தடவாம இருக்கானான்னு பார்ப்பேன். சேர ஓரமா கிள்ளாம இருக்கானான்னு பார்ப்பேன். இப்ப எல்லாம் பார்த்துட்டு அவனை சத்தியமா சொல்றேன், சுவாமி பேர்ல சத்தியம், நான் நரக லோகத்துக்கு அழைச்சு மாட்டேன், வைகுண்டத்துக்கு நானும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். He is not fit for நரகலோகம். He is eligible to enter only in வைகுண்டா. கையை தட்டின நோட் பண்ணிட்டாமா. நோட் பண்ணிக்க போறான். ஆரெல்லாம் வைகுண்டத்துக்கு போனோம் கை தட்டுப்போ. இப்ப இல்ல, ரொம்ப காலம் கழிச்சு. உடனே இப்ப வாக்கம் சில பேர் பயந்து பேசாம இருக்கும். நல்லா தட்டுங்களேன். நான் சொல்றது விளையாட்டா இருக்கும், ஆனா அதுல அர்த்தம் இருக்கு, ரகசியம் இருக்கு. நிஜமா தட்டினா அது கிடைக்கும், நம்பணும். அவன் ஸ்டுடியோ பேக்கர் போனானா இவன் செவர்லைய கொண்டு உள்ள நிறுத்தினான். அது வாசல்ல வந்த உடனே பாருங்க, அது என்ன தெரியல, ஒரு தடவை ஹார்ன் அடிச்சான் பெரிய மனுஷன் வரதுக்கு. ரெண்டு கோபாலகிருஷ்ணன் வரணும் வரணும் வரணும். ஏண்டி உன் பேர் என்ன? ராதே. மாத்தி சாவித்திரின்னு வச்சுக்கோ. உன் பேர் நடி காயத்ரி. மாத்தி வந்து பேர் என்னன்னு கேட்டா சாவித்திரின்னு சொல்லு. சாவித்திரின்னு சொன்னா இந்த பயப்படுவான். உள்ள வந்தா கோபாலகிருஷ்ணன், உங்க ஆம்பியால பார்த்தா சாவித்திரி மாதிரி இருக்குமா? கோபாலகிருஷ்ணன், உங்க ஆம்பியால பார்த்தா சாவித்திரி மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க ஆத்துக்காருக்கு தீர்காயுசு, கிட்ட வரமாட்டேன். வண்டியை விட்டு வேகமா இறங்கினாமாங்கோ. இறங்குற போது ஒரு தடவை ஹார்ன் அடிச்சான். அது ஏதோ மிஸ்டேக், மறுபடியும் அந்த பட்டன் ரிலீஸ் ஆகல, கத்த ஆரம்பிச்சு. தலையில இழுச்சு அங்க தாலி கட்டுற நேரத்துல இதுக்கு ஹார்ன் அவுட் ஆயிடும். கொண்டு போய் கட்டும். எங்க கட்டுறது?
ஆழ்வார்பட்ட ஜங்ஷன்ல கட்டும். ரொம்ப பசங்க ரெட் லைட் போட்டா கூட பாராம போயிட்டே இருக்கான். இதை வச்சுட்டா கிரீன்லயும் போக முடியாது, கொண்டு கட்டும். உனக்கு எப்படி தெரியணும் அனுபவம் அப்படின்னு எருமையை கொண்டு ஒரு ஓரம் கட்டிட்டு வந்த, ஓரம் கட்டணும். அப்படி அந்த தேவதைகள் அவ வாகனத்துல வந்து இறங்கினார். கிருஷ்ண பரமாத்மா போனா, ராதே சுவாமி கூப்பிட்டேடா, ஏண்டி எல்லாரும் வந்திருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் ஒத்துரிமே காணுமே. அங்க பாருங்கோன்னா சின்ன சின்ன லேபரட்டா மோப்பட்டு பட்டு 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 இட்டு எல்லாம் சின்ன சின்ன வண்டியில மடமடமடான்னு ஒன்னொன்னா வருதாம். ஆறுன்னு கேட்டாள். பிரகலாதோத பராசர சுகபலி வியாசோ மகநாரதக லங்கேஷஹ பவனாத்மஜஹ பிரபுர்தயஹ சர்வே விரக்தா धर्मो भागवतो कलौ अधिक सुखौ भक्तौ धर्मप्राप्तयो राधा माधव योजयन्ति यमुना सुलग्ने सावधान. भगवान के प्रहलाद नारद पराशर कुंडली गिरियास अंबरीष जुगुज उनगवी पुदाल ज्ञान गदार्जन वशिष्ठ विभीषणादान पुण्यानिमान भागवत मल्ला वंदाड़ा எல்லாரும் மூலைக்கு மூலை உட்கார வச்சார். முக்கியமா ரெண்டு சம்பந்திகளுக்கு முக்கியமானவர் வரலையே. அதோ அவர் சின்ன குடும்பமா, முக்கோணம்னு சொன்னா அவர்தான். ரெண்டுக்கு மேல வேண்டவே வேண்டாம். பிள்ளையார பத்தினார், முருகனை பத்தினார், இனிமே கிடையாது. அவர்தான் அழிப்பு தொட்டில். பரமேஸ்வரன் வராராம். शंभु षण्मुख पार्वती गजमुख स्वै स्वै गणै संयुता नंदी भैरव वीर भद्र सहित सर्वेऽपि सर्वप्रियाः नाम्ना नाशयितुं कले मलबलं लीलातनुं प्राप्तयो. அழித்தல் தொழில் செய்கின்ற கூட வர குடும்பஸ்தன் நந்தி பாணவ பைரவ காலபத்ர வீரபத்ர சூரபத்ர எல்லாம் பயங்கர கேஸ். அழியாம இருக்கணும்னா ஜாஸ்தி பெற்றுதாரீங்க. ஃபேமிலி பிளானிங் சேர்மன் சம்பு வந்தாரா, பத்மாவதி போனா, எல்லாரும் வந்துட்டா. இன்னும் இந்த வைதிகால கடமை அவசரப்படாதே. அத பாரு, மோட்டார் சைக்கிள் சில வைதிகள், நடந்து வர வைதிகள், சைக்கிள் சில பேர் வர. ஒரு ஃபியட் வந்தது 118 NE. சரி, ஆரோ பேர் வைதிகன் 2 பேர் இறங்குறான். அதாவது 118 NE அந்த வைதிகன் வரான்னா பெரிய வைதிகம். அதாவது 7:30 மணிக்கே ஸ்ராத்தம் பண்ணி வைக்கிற சாமர்த்தியம் உடையவன். அப்பேற்பட்ட வீடுகளில் தான் அவனுக்கு வைதிகம் இருக்கும். இல்ல கர்த்தாவுக்கு பதிலாக இவரே தர்ப்பணம் பண்ணிட்டு இருப்போம். அப்படி சில வைதிகள்லாம் எண்ணியில போவன். நார்த் ஈஸ்ட்னு அர்த்தம், சவுத்துக்கு வரல. ஆரெல்லாம் வரா வைதிகள்? विश्वामित्र वशिष्ठ कश्यप भरद्वाजस्तथा गौतम तत्शिष्याः जमदग्नि अत्रि अतुलामन्ये मुनिगणाः दानध्यान समाधि संभव फलं दातुन्धरां प्राप्तयोः. विश्वामित्रர், वशिष्ठர், கஷ்யபன், பரத்வாஜன், கௌதமன், ஜமதக்னி, அத்ரி, ஏகப்பட்ட மகரிஷிகள் தனியா வரலையா, அவாவா மனைவிகளோட வராளாம். கல்யாணத்துக்கு முக்கியமானவன் பண்ணி வைக்கிற பிரகஸ்பதி. பெண்ண பத்தவன் முகூர்த்தம் ஆன உடனே முதல் பத்திரிகையை தன் ஆச்சாரியனுக்கு கொடுத்துட்டு, 2வது பத்திரிகை தன் குலதெய்வம் எங்க இருக்கோ அந்த ஊருக்கு சுவாமி தேவஸ்தானத்துக்கு அனுப்பிச்சுட்டு,
மூன்றாவது பத்திரிகையை ஆம்பியால் அழிச்சுட்டு நேரம் நம்ம ஆத்துக்கு பண்ணி வைக்கிற வாத்தியாரோ வாத்துக்கு போய் ஒரு 9 கஞ்சி வேஷ்டி முடிஞ்சா பட்டுல வாங்கணும், இல்லைன்னா நூல்ல வாங்கலாம். ஒரு 9 கஞ்சி பட்டுப்படவே முடிஞ்சா வாங்கலாம், இல்ல நூல்ல வாங்கலாம். கொண்டு போய் கொடுத்துட்டு பத்திரிக்கை வச்சு, வாத்தியாரே நம்ம ஆத்து கல்யாணம் நான் நடத்தி கொடுக்கணும், மாமியும் அழிச்சுன்னு வரணும் என்ன நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அப்படி பண்ணாதான் க்ஷேமம். ஓ வாத்தியார், ஏன் மணி 8:30 இந்த பிராமணன் என்ன எங்க தொலைஞ்சான்? நீ தொலைஞ்சு போயிடுவ. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் வாக்குல வேதம் வருதோ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். எல்லா வைதிகாரும் வந்தாச்சு. அப்ப ஆரம்பிக்கிறவா அங்க பாருங்க ஒரே பொம்மட்டாட்டிகள் கும்பல். ஆறா வரான்னா வாணி வாணி சிந்து சுதா கணேச ஜனனி சக்ரஸ்ய பத்னி தரா சாவித்ரி துளசி வினேகதனய ஸ்ரீமத்தருஞ்சத்யவி ஜெகன்மாதா சரஸ்வதி வரடா. எல்லாராவது பொம்மண்டாட்டிகளும் வரா. அது 6 முக்கியமான சாவித்ரி துளசி 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்தாள. துளசி என்ன பண்ணா சாவித்ரி பார்த்து, சாவித்ரி என்னதான் நீ பெரிய இடம், முன்னாடி போயிடு, நான் 7 இப்படி வாசல்ல இருக்கிறேன். சாவித்ரி முன்னாடி போன உடனே இவ கண்ணுல ஜெயதேவர் படப்படாதோ, 2 கோபாலகிருஷ்ண சம்பந்திகள் கொண்டு கண்ணுல படப்படாதோ, இவ நமஸ்காரம் பண்ணத கூட கவனிக்காம விட்டு 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 தலப்ப ஒரு இழுத்து சொருகிண்டா. இவ கண்ணுல ஸ்ட்ரைட்டே கண்ணங்கரையும் இந்த பையன் உட்காந்துருக்கான். ஏமா அங்க போற சாவித்திரிய பார்த்த உடனே கைகாலாம் நடுங்கி போச்சு. ஏமா போக போக ஏன் வரட்டுறேன், ஏற்கனவே வரம் கேட்டே கொடுத்துட்டேன், இன்னும் உனக்கு எத்தனை வரம் வேணுமோ கேளு கொடுத்து விடுறேன். சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கும் கெடுதல் பண்ண வரல. ஓய் இன்னும் வரம் கேட்டான் கொடுப்பீன்னு சொன்னீரே, கொடுப்பீரா? சத்தியமா தரேன். இங்க உள்ள தேவதைகள் சாட்சியா? தேவதைகள் சாட்சியா? சத்தியம் பண்ணோம். இந்த ராதா கல்யாணத்துக்கு வந்தவா வீட்டு பக்கமே நுழைய மாட்டேன், சத்தியம் பண்ண. ஏற்கனவே சித்திரம் குப்தன் 2 பேர் செக்ரட்டரி கை தட்டுறதெல்லாம் கையெழுத்து லட்சம் எழுதிட்டான் பேரை.